இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 29 அதிகாரம் 31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். யாக்கோபுடைய மனைவி லேயாள். அவள் கொஞ்சம் கூச்ச பார்வை அவளுக்கு இருக்கும். வேதம் என்ன சொல்கிறது? அந்த யாக்கோபு லேயாளை காட்டிலும் ராகேலை அதிகமா நேசித்தான். ராகேலுக்கு பிரியாரிட்டி கொடுத்தான். ராகேலும் தன்னுடைய சொந்த அக்கா தான் லேயாள் மதிக்கிறது இல்ல. ஆனா கர்த்தர் அதை பார்க்கிறாரு. லேயாளுக்கு ஒரு சின்ன குறைவு, அந்த கண்ணுல கொஞ்சம் கூச்ச பார்வை, கொஞ்சம் கலர் கம்மி, பார்க்க அழகு இல்லை. ஆனால் ராகேல் ரொம்ப அழகா இருந்திருக்கிறதுனால அங்க இவளை அட்டம் தட்டி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மற்றவங்க பார்த்தாங்களோ பார்க்கவில்லை, கர்த்தர் அதை பார்த்து லேயாளுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கிறார், ராகேலுக்கு கொடுக்கவில்லை. பாருங்கள், நம்ம அநேக நேரத்துல சின்ன சின்ன குறைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நிறைவான வேறு விதமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எண்ணும் பொழுது மற்றவர் நம்மை அற்பமா எண்ணக்கூடிய அளவுக்கு காரியங்கள் மாறிவிடும். அதுதான் உண்மை. லேயாளுடைய சந்ததியில தான் யூதா வருகிறார். அந்த யூதாவின் மூலமா தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். யூதா கோத்திரத்திலே எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்க்கும் பொழுதே அங்க அதிசயங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்துல பிள்ளைகள் உண்டு. மகனுக்கு திருமணம் பண்றாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மி, ஹைட்டும் கம்மி, கண்ணுல கொஞ்சம் கூச்ச பார்வை. ஆனா அந்த கணவனை பொறுத்தவரை அது பெரிய இஷ்யூவா இல்ல, நல்லாதான் இருக்கிறான். அந்த கணவனுடைய அம்மா, அந்த பொண்ணுடைய மாமியாருக்கு அது பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் கலரை பார்த்து பேசுறது, இவ கருப்பா இருக்கிறா, இவ கண்ணு இப்படி இருக்குது, இத போய் கட்டி இருக்கிறியடா, நடா பண்றது, என் மகளை பாரு, அதை பாரு, இதை பாரு, நிறைய சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அதை பார்த்த அந்த சகோதரி அதை பெருசாவே எடுத்துக்கல. எந்த விதத்திலும் அவளுக்கு பிரியாரிட்டி இங்க கிடையாது. அந்த சகோதரிக்கு எல்லா இடத்திலும் மட்டம் தண்டி ஒதுக்கி வைத்தாங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்துல 2 குழந்தைகளை கொடுத்தாரு. அந்த 2 குழந்தைகளும் அழகா கலரா பிறந்துச்சு. அதோட கர்த்தர் விட்டார். எந்த சகோதரி அவங்க மாமியார் தொல்லை பண்ணாங்களோ, குற்றம் சாட்டி குறைவை சுட்டி காட்டி பேசினாங்களோ, அந்த தாயுடைய 2 கண்ணும் பார்வை இழந்து போச்சு. யோசித்து பாருங்க, யார சார்ந்து இருக்கிறோன்ட்டு. பார்வை இழந்த பிறகு எங்க பாக்குறது? எதை செஞ்சாலும் யார் உதவியாது வேணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அதற்கு பிறகு வளர்ந்து புலம்புனாங்களாம். நாம நிறைய நேரம் அதுதான் சொல்றோம், மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்போம் என்று சொன்னால் நாம் குற்றவாளியாய் மாறிவிடுகிறோம். இயேசு அதைத்தான் சொன்னார், நீங்கள் குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாய் மற்றவருடைய குறைவுகளை சுட்டிக்காட்டி காயப்படுத்தாதங்க. அது அவங்களுடைய உள்ளத்தை உடைக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய இருதயத்தை அது அசைக்கும். ஆண்டவர் இறங்கிய கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு ஆண்டவர் செய்த காரியம் பெரிதாக மாறிடுச்சு, அதிசயமா மாறிடுச்சு. இன்னைக்கு ஒருவேளை குறைவோடு இருக்கீங்களா? நொந்துட்டு இருக்கீங்களா? எனக்கு தான் அப்படி ஆயிடுச்சா, சரீரம் அப்படி இருக்குது, எனக்கு இந்த குறைவு வந்துருச்சு, என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்கல, சுட்டி காமிக்கிறாங்க, இதைதான் சொல்லி பேர் வச்சு பேசுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். உங்களுக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்கள் சந்ததிகளை கர்த்தர் வித்தியாசவிரதமாய் ஆசீர்வாதத்தை உயர்த்துவாரு, அதிசயங்களையும் செய்வார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரும் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். அதோடு மட்டுமல்ல, நன்றாக இருக்கிறவர்கள் குறைவோடு இருக்கிறவங்களை குற்றம் சாட்டாதபடி, குறைவை காணாதபடி, சொல்லி காமிக்காதபடி இருப்போம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு அந்த குறை வராதபடி தப்பிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம்.
கர்த்தர் நிச்சயமாகவே எல்லோருமே நேசிக்கிறார். எல்லோருமே அவர் நீதின் பாதையில் நடத்தத்தான் விரும்புகிறார், நடத்துவார். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்திற்கு நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேக நேரம் கூட நாங்கள் மறந்து கூட அல்லது சிலர் தெரியாம கூட தெரிந்து கூட அற்பமா மற்றவங்களை எண்ணிருந்தோம். இவங்க தானே, இதுதானே, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இதெல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி நிறைய நேரம் பேசுறதும் இல்லப்பா. மன்னிங்க. ஒவ்வொருவருக்காக நீர் ரத்தத்தை சிந்திருக்கிறீர், ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள். பூமியில குறைபாடு இருந்தாலும் ஒரு நாள் வருகிறது, உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துல நிறைவானதை கொடுத்து நீ காண்பிக்க போகிறேன், மாற்றப் போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பரலோக வாழ்வு எங்களுக்கு வச்சிருக்கிறீங்கப்பா. மேன்மை உணர்ந்து மற்றவர்களையும் மேன்மையாக பார்க்க பேச உதவி செய்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒருவேளை குறைவோடு இருந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு தைரியம் கொடுங்கப்பா. அவங்களுக்கு ஸ்பெஷல் பிளஸிங் வச்சிருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை வைத்திருக்க. அதை இந்த உலக வாழ்க்கையிலே அவள் பெற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி. இன்னும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு மறுமையிலும் மகிமை அவள் காணப்போவதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாரையும் அற்பமா எண்ண வேண்டாம், மேன்மையாக பார்ப்போம். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.